இப்போ நம்ம ஹெல்த்தியான ஒரு மஷ்ரூம் சூப் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம சாஸஸ்லாம் எதுவும் சேர்க்காம நம்ம நார்மலாக வைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து ஒரு பாக்கெட் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிருக்கு. ஒரு 4-5 வெள்ளை பூண்டு வந்து சின்ன சின்ன நறுக்கியிருக்கோம். அதே மாதிரி குடமிளகா தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 குடமிளகா போட்டிருக்கேன். இப்போ வந்து கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு பட்டரில் செய்யணும்னா பட்டரில் செஞ்சுக்கோங்க. இதில் அந்த ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைப்பூண்டு அதை போட்டுக்கிறோம். இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் உங்களுக்கு கிடைச்சா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதுக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம். ரொம்பவும் வதக்க தேவையில்லை, ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி. இப்போ குடமிளகா சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் அந்த வெங்காயம் லைட்டாக அந்த பச்சை வடை போகணுன்னே நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் உங்களுக்கு கலர் கலராக கேப்சிகம் கிடச்சா அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கிறோம். மஷ்ரூமை வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கோம். மஷ்ரூம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் மூடி வச்சா தண்ணியாக வந்துடும். இந்த டயத்தில் வந்து நம்ம தேவையான இதில் வந்து நான் இஞ்சி சேர்க்கலை, அதுக்கு பதிலாக வந்து சுக்குத்தூள் சேர்க்குறேன். இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுக்குத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பட்டைத்தூள் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கோம், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், இது கூடயே மஞ்சத்தூளுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு சூப்பு எவ்வளோ தேவையோ, தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போது மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்ப்போம். ஆனால் அதுக்கு பதில் நான் வந்து ஹெல்த்தியர் வெர்ஷன் சொன்னதுனால கொள்ளு சூப் அப்படின்னு ஆர்கானிக் ஷாப்பில் கிடச்சிச்சு. அந்த கொள்ளு சூப்பை வந்து நான் சேர்க்க போகிறேன். இதுவும் வந்து நம்ம எப்படி கார்ன்ஃப்ளவர் சேர்ப்போமோ அந்த டயத்தில் சேர்த்தா போதும். அதை விட ஒரு 2 செகண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஒரு பாக்கெட் காளான் 2 பேர் சாப்பிடலாம். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதனால் அதில் லைட்டாக போட்டுட்டு இப்போ இதை சேர்த்து போடுறோம். இப்போ இதை வந்து நம்ம சுற்றி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம கொள்ளு சூப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் போட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் அதை விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷன். இது கொள்ளு சூப் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். நம்ம சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு.